1975 சங்கத்திற்கு தடை போடப்பட்டது. குறிப்பாக 75 எமர்ஜென்சி அந்த காலகட்டத்தில் சங்கத்தினுடைய அத்தனை விஷயங்களும் திட்டமிட்டு வாழ்க்கை மிகப்பெரிய வழிகாட்டுதலை வழங்கிய தமிழகத்தில் நிலவிய அசாதாரணமான இந்து விரோத சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சங்கத்தினுடைய வழிகாட்டுதலில் 1980ஆம் ஆண்டு இந்து முன்னணி பேர் இயக்கம் துவக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதனுடைய நிறுவன அமைப்பாளராக இருந்து வழிகாட்டியவர் வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்கள். அவரால் பண்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள் எண்ணற்ற பேர். அவருடைய நினைவலைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வதற்காக இந்து முன்னணி பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரா சி சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கின்றோம். நான் எமர்ஜென்சி அவசர நிலை முடிந்த அந்த காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புக்கு தொடர்பு கொண்டு கோபால்ஜிய திருப்பராயத்துறை அங்க சங்கத்தினுடைய கேம்ப் நடந்தது. அந்த கேம்ப்ல ஒரு பௌதி அது கோபால்ஜி எடுத்திருந்தாரு. அங்கதான் அவரை நான் அங்க பார்த்தேன். அங்க நடந்துட்ட விதம், அந்த கட்டுப்பாட்டை பத்தி அந்த அமர்வு இருந்தது. ரொம்ப கடுமையா நடந்துட்டாரு. நான் அப்பதான் போய் புதுசா அந்த கேம்ப்ல அதை பாக்குறேன். இவ்வளவு கடுமையா இருக்காங்களே, எப்படி எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு இது இருந்தது. அப்புறம் காலெல்லாம் ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்குது. அங்கங்க நிகழ்ச்சிக்கு போவோம், பார்ப்போம், அப்படி இருந்துட்டு இருந்தது. 80ல் இந்து முன்னணி அந்த அமைப்பை ஆரம்பிச்சு நிறுவி அவருடைய சுற்றுப்பயணங்கள் இருந்தது. அப்போ திருப்பூருக்கு வந்திருந்தப்ப நாங்க நேராக போனோம். அன்னைக்கு அந்த கேம்ப்ல பார்த்து அவர் நடந்துட்டதுக்கும் இதுக்கும் அப்படியே நேர்மாறு வித்தியாசம். அவ்வளவு அன்பா பேசுறாரு. உடனே அது எப்படி அந்த சூழ்நிலை எப்படி மாறணும், எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நான் கொஞ்சம் புரிஞ்சுட்டேன். ஓ, இப்படிதான் நடந்துக்கணும், எந்த இடத்துல இப்படி நடக்கணுங்கிறது அப்படிங்கிறது இது ஒரு சம்பவம். இன்னொன்னு, அப்ப ஆரம்ப காலம் அங்க திருப்பூர்ல கம்யூனிஸ்ட் அப்படி கோட்டை அவங்க கையில தான் திருப்பூர் இருக்குது. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள மீறி எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அங்க பப்ளிக் மீட்டிங், இந்து முன்னணியினுடைய மீட்டிங் நடக்குது. காலையில இருந்த கம்யூனிஸ்டுகள் அங்கங்கெல்லாம் மிரட்டல், இன்னைக்கு மீட்டிங் நடத்த முடியாது அப்படி அங்கங்கெல்லாம் செய்தி பறக்கி விடுறாங்க. எங்களுக்கு சில தெரிந்த ஆளுகள்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்குது, சாயந்தரம் கலவரம் பண்ணுவாங்க, எப்படி மீட்டிங் நடத்தாம இருந்தா நல்லது, அப்படி கூட காவல்துறையும் சேர்ந்து நீங்க ஏதாவது ஹால் மீட்டிங் வைங்க. ஒரு ஹோட்டல் தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஊழியர் கூட்டம் மாதிரி ஒரு 10-15 பேர் வந்திருந்தாங்க. கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த செய்தியே நாங்க அப்பெல்லாம் எங்களெல்லாம் புதுசுதான் அனுபவம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கோபால்கிட்ட சொல்றோம், இப்படி எல்லாம் இருக்குது, கம்யூனிஸ்ட்காரன் மிரட்டுறாங்க, எப்படி நடத்துறது அப்படின்னு நாங்கெல்லாம் இருக்கோம். அப்போ ஒரு ஷாக்கா நடக்கும், அங்கிருந்து ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. சரி, இங்க என்ன ஷாக்கா நடக்குதா, அங்க என்ன தண்டா இருக்குதா, கம்பு இல்லையா, இப்போ விளையாடுறதுக்கான கம்பு தண்டா இருக்கா, இருக்குது, எவ்வளவு இருக்குது, 25 இருக்குது. சரி, அந்த மேடைக்கு கீழே கொண்டு போட்டுக்குங்க, அப்புறம் பாய்க்கல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்படிதான் அங்க இருக்குது. எங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இவரெல்லாம் ஏற்கனவே சங்கத்துல பயிற்சி எடுத்திருக்காரு, அதனால வந்தா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு அவரால் முடியும், நாமளும் கூட இருக்கிறோம் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை தான்.
அவரு தான் நம்மளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அப்ப என்னுடைய மனசுல தோணுது. அந்த இடத்துல இன்னைக்கு அந்த மீட்டிங் நடந்தது, அப்படியே அவன் வருவான் போவான் வருவான், ஆனா கிட்ட வரல. ஏன்னா அவன் புரிஞ்சுட்டான், வந்தானே வந்துட்டு போகணும்னு புரிஞ்சுட்டான். அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன அனுபவம் அப்படின்னா, எதையும் துணிந்து செய்ய வேண்டும், பயப்படக்கூடாது அப்படிங்கிறது புரிஞ்சுட்டோம். பின்னாடி அவர் தொடர்ந்து அவருடைய வழிகாட்டுதல்கள் தான் நிறைய என்னெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வழிகாட்டினாங்க. நாங்கள் ஒரு 1008 விளக்கு பூஜை, அப்புறம் 10,008 விளக்கு பூஜை, இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய யாகம், கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் வர்றது, 1008 பூஜைகள், இதெல்லாம் அவருடைய வழிகாட்டுதல். எப்படியெல்லாம் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டும், எப்படி நிகழ்ச்சி நடத்த வேண்டும், எப்படி போராட்டம் நடத்த வேண்டும், அப்படியெல்லாம் அவருடைய வழிகாட்டுதல் கற்றுக் கொடுத்தனுடைய. இந்த திருச்சி கல்லூரி கட்டும் போது கூட அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்க மாதிரி அமைப்பு வளர்ச்சி இல்லை. எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு அமைப்பை வலுப்படுத்துவதற்கு என்ன மாதிரி எல்லாம் சிரமப்படணும் அப்படின்னு அவர் ஊடகங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய போராட்டங்கள், காயிதே மில்லத் மாவட்ட திண்டுக்கல் அந்த பேருக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எத்தனை ஊர்ல இருந்து போனாங்க, தட்டெல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க. வரும்போதே ஒரு பை, அதுக்குள்ள தட்டு, நீ எங்கெல்லாம் போறியோ அங்க வாங்கி சாப்பாட்டுக்கு வேணும், சாப்பாடு இருக்கும், கிடைக்கும், கிடைக்காம இருக்கும், அதை கவலைப்படக்கூடாது, அப்படி ஒரு மன உறுதியை ஏற்படுத்தியிருக்காரு. இன்னைக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அனைத்துக்கும் வழிகாட்டக்கூடியவர் கோபால்ஜி. இன்னைக்கு அவர் என்ன அப்படின்னா, எங்களுக்கு இன்னொரு 5-10 வருஷம், ஒரு 100 வருஷம் இருந்திருந்தாருன்னா இன்னும் இப்ப அமைப்பு வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. அவர் நினைத்த கனவுகள்லாம் நிறைய நிறைவேறி இருக்குது. இன்னும் சில கனவுகள் இருக்குது. அதெல்லாம் அவர் பார்த்திருக்கணுமே தான் எங்களுக்கு மிகப்பெரிய கவலை. ஒரே லட்சியத்துக்காக அவர் வாழ்த்த இப்ப இருக்கு என்ன நிறைய பேருக்கு லட்சியத்துக்காக உருவாக்கி இருக்காரு. தொடர்ந்து நாங்க இந்து முன்னணி அந்த லட்சியத்துக்காக வேலை செய்யறதுக்கான உறுதி போன்ற தொண்டர்களை நிறைய தயார்படுத்திருக்காங்க. வளரும் கேட்டுக்கொள்ளும். அவரை போல எண்ணற்ற செயல் வீரர்களை, சுயநலம் பாராமல் பணியாற்றக்கூடிய மாவீரர்களை உருவாக்கிய ஒரு மாமனிதர் வீரத்துறவி அவர்கள். இந்து முன்னணினா கோபால்ஜி, கோபால்ஜினா இந்து முன்னணி. नमस्ते सदा वत्सले मातृभूमे, नमस्ते सदा वत्सले मातृभूमे, त्वया हिन्दुभूमे सुखं वर्धितोऽहं, त्वया हिन्दुभूमे सुखं वर्धितोऽहं, महामङ्गले पुण्यभूमे त्वदर्थे, महामङ्गले पुण्यभूमे त्वदर्थे, तत्त्वेशकायो नमस्ते नमस्ते, तत्त्वेशकायो नमस्ते नमस्ते, प्रभो शक्तिमन् हिन्दुराष्ट्राङ्गभूता, प्रभो शक्तिमन् हिन्दुराष्ट्राङ्गभूता, इमे सादरं त्वां नमामो वयम्, इमे सादरं त्वां नमामो वयम्, त्वदीयाय कार्याय बद्धाकटीयम्, त्वदीयाय कार्याय बद्धाकटीयम्, शुभामाशिषं देहि तत्पूर्तये, शुभामाशिषं देहि तत्पूर्तये, अजय्याञ्च विश्वस्य देहि सशक्तिम्, अजय्याञ्च विश्वस्य देहि सशक्तिम्, सुशीलं जगद्येन नम्रं भवेत्, श्रुतं चैव यत्कण्टकाकीर्णमार्गं, स्वयं स्वीकृतं नः सुगङ्कारये, समुत्कर्षनिःश्रेयसस्यैकमुग्रम्, परं
साधनन्नाम वीरव्रतम् हृदन्तः प्रजागर्तु तीव्रानिशम् विजेत्री च नः संहता विधायास्य धर्मस्य संरक्षणम् परं वैभवन्नेतुमेतत्स्वराष्ट्रम् समर्था भवत्वाशिषा ते भृशम् भारत माता की जय। ओम पराशक्ति ओम ओम पराशक्ति ओम ओम पराशक्ति ओम ओम पराशक्ति ओम
Hallelujah.